அட என்னமா வரதா என்ன மாடோட கேப் கட்டிக்கிட்டு இருக்க கபடியா விளையாடுற கபடி இந்த 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 முன்னாடி போற அப்ப இந்த இந்த பின்னாடி ஓடியாடுற என்ன பண்ணனே சரிமா 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 அதுக்கு என்ன கட்டிட்டா போச்சு நீ ஒரு பிள்ளைமா மத்ததெல்லாம் வாய்க்கு நல்லா பேசுவேன் கட்ட பையன் போற வழியில நின்று மாடு கட்டி போட்டுக்கிட்டு இப்படியா மாசமா இருக்க போன இந்த கேப் கட்டி நிக்கிறது இதை கட்டிட்டு போங்கன்னு சொன்னா கட்டிட்டு போறாங்க ஏன் மாட்டேன்னு சொல்லுவானா எனக்கு ஏதாவது ஈவர்க்க இல்லாத பயில 100 பயிலுங்க போப்பா நீ சரி சரி நீ தள்ளி நில்லு நான் பிடிச்சு கட்டேன் நம்ம ஒரு பயில அப்படி ஈவே இருக்குமா அடி அத்தாடி என்னன்னே நீங்க எப்படி சொல்லிவிட்டீங்க ஆம்படி பேர் பொல்லாப்பு பொக்காரப்பு பிடிச்சு தீருவாங்க ஆங்கிட்டு தேவையான நம்ம உரிமையில ஓட்டவே நம்ம சொல்ல முடியும் போறவங்க வரவங்க கண்டது கழிவு ஓடலாம் எனக்கு வேலையை பார்த்து கொடுங்கன்னு சொல்ல முடியுமா முடியுதோ முடியலையே நம்ம பார்க்க முடியாடி உட்காருவோம் இந்த நீங்க வந்தீங்க உரிமையில ஆளு கேட்டே ஆகுது போது பண்றீங்க அவங்க மூஞ்சி நடிச்சது மாதிரி பண்ண முடியாது வைக்க முடியாது போயிட்டாங்கன்னா கர்மச்சரம் தேவையான ஏன்டா அவங்க கேட்டோம்னு வைக்க கேடா போயிடும் அதுதானே எதுவும் கேட்கறதுல வைக்கிறது இல்ல முடிஞ்சா பாப்போம்னு சரிங்க அங்கிட்டு அங்கிட்டு அண்ணன் நல்லா இருப்பியா ஒரு வாட்டில ஏத்தி அப்படி கடிக்க போயிருங்கனே அந்த மரத்தை இது பக்கம் கடிக்க போயிருவீங்களா என்னப்பா இதெல்லாம் பயிர கட்டா இருக்கும் போல யார் இந்த கட்டு கட்டி விட்டு வச்சது அவுத்து தொலைய முடியலையே ஆனா இப்ப சுள்ளி பையன் எங்க ஆளக்கான ஒருத்தலை வீட்டுல சுள்ளி பையன் எங்க வேலைக்கு போயிருக்காங்க வீட்டுல இருப்பாங்க வேலைக்கு போயிருக்கானே ஏமா உன் புருஷன் திருந்தினாலும் திருந்தா எங்க வீட்லயே தங்க மாட்டானோ வேலை வெட்டின்னு ஓடிடுறானே வீட்லயே தங்காம ஓ கண்ணுல கொல்லி அள்ளி வைக்க என்ன ஆத்த சொல்றேன் வீடு தங்காம வேலைக்கு போய் உழைக்காம உங்க வல்ல கண்ணுல இருந்தாலும் என் புள்ள பொழப்பானா இப்படி சொல்றேன் வத்தியலா என்னவே என்ன குனிஞ்சனுமா பண்ணிட்டு நிக்கிறேன் நான் வந்து நின்றது கூட தெரியாம டேய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாட்டை புடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க என்னமா வயற்கட்டு போட்டு கட்டி வச்சிருக்கேன் இந்த தங்கச்சிங்கிற அவுத்து கட்டிட்டு போன்னு சொல்லிச்சு நானும் புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன் வரதுலயே அவுக்க வச்சிருக்காங்க ஏன் அவங்க வருதுல்ல அதெல்லாம் ஈஸியா ஆவுத போறலாம் இங்க தள்ளு ஆமா எதுக்கு பாவுத்து கட்டறாங்களா நல்லதே மாடு பேசாம கிடக்குது எதுக்கு பாவுத்து கட்டறாங்களா யாக்கா கூட இருந்து பார்க்க முடியல எங்கயாவது விட்டுட்டு கிளம்பிடுறிய அவனு கிளம்பிடுறேன் வாய் வயிறுமா இருக்கப்பல இந்த மாதிரி ஆவத்தான வேலையில போய் பார்க்கலாமா மாடு பக்கத்துல போலாமா என்ன நீங்க தான் பார்க்கணும் வாய் வயிறுமா இருக்கப்பல மாட்டால் கேட்டு ஜாலியா இல்ல அங்க கொட்டு இங்க கொட்டு இப்படி வேலை வாங்குறீங்களே இல்ல நல்லா இருக்கு என்னதான் இருந்தாலும் மாமியா வந்தாலும் தாய் கையா இருந்து நீங்க பாக்குறது இல்லையா பாவமா இருந்துச்சு எனக்கே போகும்போது பாவமா இருந்துச்சு அது என்னத்தை யாத்த அப்படி நிக்கிறேன்னு கேட்டேன் மாடை புடிச்சு கட்டணும் சொன்னதுனால வந்துட்டா சரி அவத்து கட்டிட்டு போமேன்னு வந்து ஆனும் நம்மளால முடியல கொஞ்சம் பாத்துக்குங்க பாவம் இல்லையா நம்ம தானே பாத்துக்கிறோமா என்ன பெரிய மனசு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா இருக்க முடியாம நான் வந்து நோடிக்கிட்டு இருந்தா நாங்க போய் பார்க்க முடியுமா வந்துறீங்க ஊர்ல வந்துறீங்க ஏதாவது நீ பார்க்க வைக்கணும் அதை பாருங்க எங்களுக்கு என்ன தெரியும் உன் ஜாலியை பார்த்து போங்க முதல்ல பஞ்சாயத்துக்கு வந்து அடுத்த வீட்டு பஞ்சாயத்துக்கு ஏய் பாரு முடியாம வீட்டுக்காரி என்ன அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ
பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊர்ல உள்ளவங்க இப்படி பேசும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா பத்தியலா? போடா, முதல்ல போடா நீ. மந்திர வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. போடா. நல்லதுக்கே காலம் இல்ல, என்னமா பண்ணுங்க, தள்ளுங்க முதல்ல. இங்க பாருபடி, இப்படிலாம் இப்படி பண்றதெல்லாம் நியாயம் இல்ல சொல்லிவிட்டேன். ஒரு பெரிய மனுஷன் கிடந்து தவியா தவிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லப்படாது. ஊர்க்காரங்க கிட்ட கேட்கும்போது இப்படி நின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உடனே கொடுமைப்படுத்தி அவரு தானி எல்லாம் கண்டு அவருன்னு சொல்றோம்னு நினைச்சுக்க மாட்டாங்க. யாரே இப்படி இந்த ஊருக்குள்ள பொல்லா வந்துடக்கூடாது. நான் பார்த்து பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கன்னு நின்றுகிட்டு இருக்கேன். செவனேன்னு நின்றுகிட்டு இருக்கேன். வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கேன். அப்படியே நின்றுகிட்டு இருக்கியே. ஒரு வார்த்தை சொன்னா நீ குறைஞ்சு வருவியா, தேஞ்சு வருவியாடி? என் மாமியை நீ அப்படித்தான் பாத்துக்கிறேன். தாங்க தட்டுல தான் வச்சு தாங்குற வேலையை பார்க்க விடாது. தாய்க்கு தாயா இருந்து பாக்குது, தாப்பனா இருந்து பாக்குது. நான் வார்த்தை போகுது தள்ள குறைஞ்சு வருவியா? சரி சரி கிளவி, ஏதோ யாரும் தான் நின்று விட்டேன். அதுக்கு என்ன சொன்னாவே தெரியுமா? என்ன யாருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணுமா? ப்ரூவ் பண்ணி காமிக்கணுமா? நம்ம பாசத்தை ரேசத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்க முடியுமா? ஏன் கிளவி, அப்ப ஊருக்காக உலகத்துக்காக நீ நல்லா பாத்துக்கிற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி ஆட்டு பொருள் ஆட்டு அப்படிலாம் பண்றதா நீ பார்க்கவே வேணாம் கிளவி. நானே பாத்துக்கிறேன். வேலை விட்டு அத்தனையும் பாத்துக்கிறேன். எனக்கு என் வீட்டு வேலையை வெட்டியை பார்க்க முடியாதா என்ன? சரி, என் மேல பாசத்துல வயிற்றுல உள்ள பேரம்பேத்தி ஆசையில பாசத்துல பாக்கவே நினைச்சா ஊருக்காரங்க பெருமை சேர்க்கணும்னு பாக்குறோம்னா அங்க நல்லா நான் சொல்லிவிட்டேன். ஏதோ பேசிக்கிட்டு இருந்தே ரெண்டு பேரும். சரி நின்று பொழுது போமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால ஏதோ மறந்துட்டேன் கிளவி. சரி விட்டு தள்ளு கிளவி, விட்டு தள்ளு. செல்ல மாமியார்ல என் மாமியில வெள்ள தாய் யார விட்டு தள்ளு. வெள்ள தாய் யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. அவங்க என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன? அவங்க ஆகா ஓகோன்னு சொன்னவனே உனக்கு குச்சி குழுந்து போயிரு நல்லா இது பண்ணிடுவியா என்ன? அவங்க சொல்றாங்க சொல்லுவாங்க, இங்க ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு போய் பின்னாடி போறி பேசுவாங்க. அவங்களுக்கு நான் நடிக்க முடியாது. நம்ம வேலை எதுவும் நம்ம சோழி எதுவும் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படியே பேசிட்டு அதெல்லாம் பேசிட்டு சமாளிச்சு பேசுறதுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? எப்படி எந்த நேரத்துல என்ன பேசணும்னு பேச வேண்டிய வரல பேச மாட்டேன். இப்ப பத்தியல கிழவி குழவி வெள்ளத்தாயி மாமியார் மைதீர் மைதீர் மாமியார் மைதீர் மாமியார்னு சொல்லிடு அப்படியே ஐஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்பதான் போய் ஓட வைக்கணும், சோறு வைக்கணும், குழம்பு வைக்கணும், எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு மைதீர் மாமியார் போடுவா. மைதீர் மாமியார்னு ஏன் கிழவி அது மைதீர் மாமியார் நீ பேசாம கெட்ட கெட்ட வார்த்தை எதுவும் சொல்லி தொலைஞ்சு போறாத. அது வேற அப்ப தப்பு போய் அர்த்தமா போயிரும்ல. பார்த்து சொல்ல தெரிஞ்சா சொல்லு, சொல்ல தெரியாட்டி கம்மனு வாய பிடிக்க நில்லு. நான் நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மைதீர் மாமியார்னு. நீ ஒரு வாயில நுழையுது இல்ல. பரவாயில்ல, ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி கிழவி, மாட்டை அவுத்து கட்டிட்டு வரியா? வெயில் வேர்த்து வைக்க முடியல. ஏன் கிழவி அப்ப போனில போன கறி என்னாச்சு பத்தியா? வந்தது இது அதெல்லாம் கடந்து போகுது. மாடு கடந்து போகுது, கண்டு கடந்து போகுது. இங்க பாரு, உங்க அக்கா வீட்டுக்கு போனியே என்னாச்சு அத சொல்லு. அத வந்தவன கேட்டு என்னை பாராட்டுவேன்னு பார்த்தா அவன் எங்க கேக்குற? இங்கவே ஊர்க்காரங்க முன்னாடி ஆசிங்க படுத்திக்கிட்டு இருக்கியே என்னைய. அத விட்டு தள்ளு. என்ன அசிங்க பெரிய அசிங்க? அசிங்கத்துல தாராட்ட முடியாம திரிறாங்க. உனக்கு ஆசைப்படுறதெல்லாம் புதுசா? யார் நீ எல்லாம் எப்படி பட்டவ? பேர் உன வெள்ளத்தாயி அசிங்கத்தெல்லாம் தலை முடிய முடியுமா? சொல்லு கிழவி, என்னாச்சு? அக்காவை பாத்தியா? பத்தத்தை கண்டிப்பா வரேன்னு சொல்லிச்சா? வந்துரும்ல கிழவி. நம்பலாமா அக்காவை? சொல்லு கிழவி, என்ன சொல்லி விட்டுச்சு? பார்த்தபடி போனேன். வாசல் வரைக்கும் தான் போகிறதுக்கு ஒரு மாதிரி பக்கு 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 பக்குன்னு இருந்துச்சு. இருந்தாலும் சான்சி ராணி மாதிரி தைரியத்தை மனசுல உண்டு பண்ணிக்கிட்டு போகவே செஞ்சேன். ஏய் கலவி, கட்டுப்பானேன்னு வையி. அப்படியே கண்ணை தவிர்த்து ஒரே குத்து குமா குத்து குத்துறேன்னு வையி. உன் வாய் இப்பெல்லாம் தேர்ச்சி போய் பார்த்துக்க. போனேன் வந்தேன் இல்ல இல்லவே அருவே எது வேணாம். போனியா சொன்னியா பாத்தியா என்ன சொல்லிச்சுன்னே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி சொல்றேன் காலையில இப்படிதான் வந்தேன். அப்ப இப்ப அப்படி நல்லடி சொல்ல முடியும். அதுதான் சொல்ல வந்தேன். அதான் பார்த்தேன். என் அக்கா கறி வீட்டுல இல்ல. அந்த பையன் தான் அவன்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்து சொல்லி போனேன். போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. ஆயிட்டு நான் வந்துடுறேன் அப்படி தைரியம் கொடுத்து அனுப்புனா. அவன் எப்படி வந்து போடுவா? அப்புறம் வெளியில வந்தா சொல்ல வந்துட்டேன்டி. அந்த வெறாமீனை ஆத்திர பிடிச்சாங்களா? அந்த வெறாமீனையும் வாங்கி போய் கொடுங்க சாப்பிடுவான்னு கொடுத்து விட்டாங்க. அதை தாண்டி வீட்டுக்குள்ள மூடி வச்சுட்டு ஓடியாது. ஐயா அப்படியே தூக்கு சட்டி வச்சுட்டு வந்தேனே. புனையினா எதுவும் நாய் போய் கவுத்து விட்டு மேடி அது தள்ள முடியும். எங்க ஓட பாக்குறேன்? மீன் குழம்பு பத்தியா எப்படி ஓடுறேன்? அதெல்லாம் ஒண்ணு போகாது. நாய் போகாது, நரியும் போகாது. என்ன போன அந்த காரியத்தை சொல்லிட்டு போறியா? என்ன சொல்ல வந்தேன்? என்ன அந்த மச்சி என்ன சொன்னாரு பாத்தியா? அடி நல்ல மீனுக்கு துண்டு துண்டா போட்டாடி. அம்பது தூரம் சுமந்துட்டு போயிட்டு வந்து அவ வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து நாய்க்கு புடிக்குமா கொடுக்க சொல்றேன். வாங்க வீட்டுல இருந்து பேசுவா.